ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேரா டிசைனர். நம்ம சேரா டிசைனில் NX வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். போன வீடியோவில் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஐகான்ஸ் வரைக்கும் தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஐகான்ஸை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த 2 நாள் ஸ்கெட்ச் முடிஞ்சிடும். அப்புறமே 3D மாடலிங் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெனு, அதான் வந்து ஸ்கெட்ச் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு மெனு, இன்செர்ட்டு, ஸ்கெட்சிங் டாஸ்க் என்வாயன்மெண்ட், அப்புறம் ஓகே கொடுத்துட்றீங்க. லைனை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஸ்கெட்ச் வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட்காவும் டிரைவ் லைன்ஸும் பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து ஈஸி தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டும் இன்டர்செக்ஷனுக்காகவும் பார்த்தோம். அது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து திரும்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இந்த வீடியோவில் வந்து ப்ரொஜெக்ட் கவ்னால் என்னென்னு பார்ப்போம். அதான் வந்து ப்ரொஜெக்ட் கவ் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளெயினில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு மாடலோ வரைஞ்சிருக்கோம். அதோட அந்த அவுட்டர் பார்ட் வந்து இன்னொரு அந்த பிளெயினை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு பிளெயினில் வரையும் போது அதோட அவுட்டர் பார்ட்டோட ஸ்கெட்ச் வந்து நம்ம திரும்ப வரையணும்னு தேவையில்லை. அதே டைமென்ஷன்ஸில் அதே இதில் வரையறதுக்கு அதை சிம்பிளாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். அந்த ப்ரொஜெக்ட் கவை யூஸ் பண்ணி அதை ப்ரொஜெக்ட் பண்ணாலே போதும். இது எப்படின்னா வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ரெக்டாங்கிளை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தேவையில்லை. ஸோ சிம்பிளாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இந்த ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கெட்சு கொடுத்து இந்த ஃபேஸில் வந்து இப்போ நான் ஒரு ட்ரா வரைய போகிறேன். ஒரு ஸ்கெட்சு வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்கெட்சு கொடுத்து இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபேஸில் நான் ஒரு ஸ்கெட்சு வரைய போகிறேன். இப்போ வரையும் போது பார்த்திங்கன்னா ஒரு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் நான் வரையும் போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் லைன் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து இதை வரைஞ்சி, ஸோ இப்படி வந்து இதோட அவுட்டர் பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இது இப்படி பண்ணுறத விட சிம்பிளாக எப்படி பண்ணலாம், இது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகணும், அதாவது இந்த ரெக்டாங்கிள் வந்து அப்படியே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஒரே ஸ்கெட்சு, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாருங்கள், ஸ்கெட்ச் டு ஓரியன்டட் டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதே வந்து நான் ப்ரொஜெக்ட் கவ் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபேஸை நான் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது அவுட்டர் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் ஆனதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம். சப்போஸ் இது வேணாம், எனக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் போய் செப்பரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணாங்கிற ஃபேஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இது வரையும் போது நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். சப்போஸ் இதை ஹைட் பண்ணிடுறேன். சப்போஸ் வந்து இப்போ நான் ஒரு டேட்டம் லைன் எடுக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளெயினில் நான் வரைகிறேன். இப்போ இந்த பிளெயினில் வரையும் போது லைன் எடுத்துகிட்டு இதில் வரைஞ்சால் எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ இப்படி வரையறதுக்கு பதிலாக
இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ரொஜெக்ஷன் கவர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரொஜெக்ட் கவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட அந்த அவுட்டர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய இந்த கர்வில் வந்து விழும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த ஃபேஸை கிளிக் பண்ணும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட அவுட்டர் ஷேப் வந்து எனக்கு இந்த டேட்டம் ப்ளைனில் வந்து விழுந்துருச்சு. ஸோ நிழல் மாரி தான் இதுவும். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னா இங்கே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எனக்கு இது தனியாக எக்ஸ்ட்ரூட் ஆகணும் ஓகே கொடுத்தீங்கன்னா இது தனியாக எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதான் வந்து ப்ரொஜெக்ஷன் கர்வ்ங்கிறது. ஓகே கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட்டு மெனு இன்சர்ட் sketch in task environment. ஓகே பிளெயினை செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ரெண்டு பேரல் லைனுக்கு கீழே ரெண்டு பேரல் லைனுக்கும் நடுவில் ஒரு மிட் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா வந்து ரெண்டு பைசெக்டார் லைன்ஸ் அதாவது வந்து அப்படி இல்லைன்னா ரெண்டு பைசெக்டார் லைன்ஸுக்கு ஒரு லான் பேரல் லைனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து டிரைவ் லைன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன். சேம் இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இப்போ நான் டிரைவ் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனை கிளிக் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் மிட் லைன் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து இந்த டிரைவ் லைன் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒய்யில் ஒரு லைனு ஒரு கிராஃப் மாரி. ஸோ இப்போ டிரைவ் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லைன் ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் க்ரியேட் ஆகிடும். இதுக்கு ரெண்டுக்கும் மிட்டில் ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து டிரைவ் லைன் சொல்கிறது. ஸோ இது வந்து பேரலல் டு அனதர் பேரல் லைனாக இருக்கலாம், இல்லை மிட்வே பிட்வீன் டூ பேரல் லைனாக இருக்கலாம், இல்லைன்னா பைசெக்டரல் லைன் பிட்வீன் டூ நான் பேரல் லைனாக கூட இருக்கலாம். இப்போது லைன் இங்கிட்டும் இந்த லைன் வந்து சம் டிகிரிலே இருக்கலாம். ஸோ இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த லைன் டிகிரியில் இருக்குது, சம் டிகிரியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிரைவ் லைன் கொடுத்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் கிளிக் பண்ணோம்னா தென் ஒரு மிட் லைன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ரெண்டு லைன் கிளிக் பண்ணும்போது அதோட மிட் லைன் தானாகவே க்ரியேட் ஆகிடும். சப்போஸ் நமக்கு வந்து பேரலாக லைன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைனை கிளிக் பண்ணால் போதும். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் டிரைவ் லைனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேரல் லைனை கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சப்போஸ் வந்து நமக்கு ஆஃப்செட் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து ஒரு 50 ஓகே தென் 50-50ல் ஆப்செட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து டிரைவ் லைன் அப்படிங்கிறது. ஸோ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ சைடில் ஸ்கெட்சை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப மறுபடியும் ரீப்ளே பண்ணுறேன். சொல்லிட்டு ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொஜெக்ஷன் கவுன்னா ஒன்றும் இல்லை,
ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறீங்க பாருங்கள். ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டேன். இப்போ இப்படி ஒரு ஸ்கெட்சு நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்கெட்சை வந்து நான் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரு பிளெயின் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஸ்பேஸுக்கு நேராக ஒரு பிளெயின் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிளெயினை நான் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வரைகிறேன். ஸோ இந்த பிளெயினை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வரையும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கிராஃபிக்ஸ் கட் ஆகுது, அதனால் இது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கெட்ச் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ப்ரொஜெக்ஷன் கர்வ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட அந்த ஸ்கெட்சு வந்து டேரெக்டாக இந்த பிளெயினில் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் கர்வ்னு சொல்கிறது. தென் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவ் லைனுக்கு வந்து இன்னும் இன்சர்ட்டு ஸ்கெட்சிங் டாஸ்க் என்வாயன்மெண்ட் கொடுத்தாச்சு. ஓகே, ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஒயில் ஒரு லைனு, எக்ஸில் ஒரு லைனு. ஸோ இப்போ இந்த டிரைவ் லைன் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே வந்து ஃபஸ்ட் லைனை கிளிக் பண்ணுறேன், செகண்ட் லைனை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மிட் லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து டிரைவ் லைன் சொல்கிறது. இல்லைன்னா இது சிம்பிளாக ஒரு லைன் வரைஞ்சிட்டா கூட இந்த லைனை நமக்கு பேரலாக வேணும் அப்படின்னா கூட இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேரலாக கொண்டு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் வந்து நான் பேரலாக கூட இருக்கலாம், சம் ஆங்கிளில் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு லைன் வரைஞ்ச டிரைவ் லைன் கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக இது மிட்வேல ஒரு லைன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து டிரைவ் லைன் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் மெக்கானிக்கல் படிக்கிற ஃப்ரெண்டு, சிவில் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எதாவது டவுட்டு, இந்த வீடியோ வந்து எதாவது டவுட்டு, இதில் இதுக்கு முன்னாடி எடுத்த ஐக்கான் எதாவது டவுட்டு, எனக்கு ஆல்ரெடி NX தெரியும், சில ஐக்கான் எனக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த ஐக்கானை மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.